தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்குயா? திமுக. ஏன்னா டிஎம்கே ஃப்ரீ பஸ் விட்டாங்க, அது ஓசி பஸ்ன்னு அவங்களே அவங்க வாயில சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு ப்ரோ? நான் ஏடிஎம்கே தான். டிஎம்கே தான். திமுக ஆட்சியில் நிறைய குற்றச்சாட்டு சொல்றாங்களே. கட்சி தான் சொல்றாங்க. எந்த கட்சியும் எல்லா கட்சி தான் சொல்றாங்க. தனியாக வந்தாங்க, அவங்க அப்பா மூலியமா தானே வந்தாங்க. அதனால டிவிக்கு வந்து ஒரு கண்டிப்பா சேஞ்சஸ் வரும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸ்டாலின் 5 வருஷமா எங்களுக்கு எதுவுமே சரியான செய்யல. லைட்டோ ஒரு தெருவோ ரோடோ எதுவுமே சரியான போடல. அது எப்போதும் நடக்கிறது தான், அது புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மாநிலத்திலும் நடக்குது, நம்ம மாநிலத்தை அதை விட கம்மி தான் சொல்கிறாங்க. அது எங்கள் ஊர் பழமொழி இருக்குது, வெந்த வரைக்கும் மடியில் போடு, இருக்க வரைக்கும் எடுத்துக்கோங்கடான்னு போடுறோம். இந்த பழமொழி இவங்க மொத்தமாக இவங்க மொத்தமாக அமுக்கிட்டு போகிறவங்க. அது இப்போ இருக்கிறவங்க. உதயசூரியன் டிவிக்கு. ஆனால் இந்த திமுக ஆட்சியில் விலைவாசி வந்து போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. அது மத்திய அரசு இல்லைங்க சொல்லுங்க. அரசியல் தெரியாது சொல்கிறாங்களே, எப்படி தெரியாமல் இருக்கும்? அந்த தான் கற்றுக்கிட முடியும். கம்பேர் பண்ணும்போது திமுக ஆட்சியில் அதிக குற்றச்சம்பவம் நடந்திருக்கான். அப்படி சொல்கிறதெல்லாம் அறிவியல்கள்னு சொல்லுவாங்கல்ல, முட்டாளுக்கு செய்கிற பேச்சு அது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃப்ரீ பஸ்ங்கிறதுனால எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டாப் கேட்டுட்டு வந்துட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. விஜய் போடலான்ட்டு நம்ம டிவிக்கு தான் ப்ரோ. விஜய்க்கு. டிவிக்கு. வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். இந்த மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு என்பதை நம்ம மக்களுக்கு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இதில் உங்க ஆதரவு யாருக்குயா? திமுக. என்ன காரணம்? நல்லா சேர்ந்துருக்காரு, எங்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அவர் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் எங்களுக்கு. அதனால அவருக்கு அதை ஓட்டு போடுவோம். டிவிக்கே தான். என்ன ரீசன்? புது மாற்றம். அப்போ அதிமுக திமுக எதுவும் செய்யலையா? செயலாற்றல் தான் புது மாற்றம் வரணும்னு யோசிக்கிறேன். டிவிக்கு வந்து எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறும். டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். என்ன காரணம்? எல்லாம் நல்லது நடக்குது, நல்லதே போடுவோம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? டிவிக்கு. என்ன ரீசன்? அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு ப்ரோ? நான் ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். என்ன காரணம்? ஏடிஎம்கே இந்த நேரத்தில் ஆச்சு பரவாயில்ல. டிஎம்கே வந்து எங்களுக்கு ஒரு லேப்டாப் வரல, எதுவுமே வரல. ஸோ அதனால நான் ஏடிஎம்கே போவோம். ஏடிஎம்கே வந்து எல்லாம் செய்வாங்க நினைக்கிறீங்க? எல்லாம் செய்வாங்க. சரி, ஓகே. உங்க ஓட்டு யாருக்கு? டிஎம்கே தான். டிஎம்கே. என்ன காரணம்? எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா எல்லாருமே டிஎம்கே தான் இருக்காங்க. டிஎம்கே மேடம். டெஃபினட்டா டிவிக்கே தான். என்ன காரணம்? புதுசா வரவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா டிஎம்கே இப்போ ஃப்ரீ பஸ் விட்டாங்க, அது ஓசி பஸ்ன்னு அவங்களே அவங்க வாயில சொல்லி காமிக்கிறாங்க. அதெல்லாம் தேவையா இது? அப்புறம் ஃப்ரீ பஸ்னா எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ கிடையாது, 1-2 மட்டும் பேருக்கு விட்டுட்டு இந்த மாதிரி பண்றாங்க. அதெல்லாம் சரி கிடையாது. அப்புறம் இவரு விஜய் வந்து அவ்வளோ பெரிய அவரோட இடத்த விட்டுட்டு இங்க வராருன்னா என்ன, மக்களுக்கு நல்லது செய்யணும். இவ்வளோ நாள் அவருக்கு நம்ம ஆதரவு கொடுத்துட்டு இருந்தோம், சினிமால இருந்தப்போ எப்படியோ அந்த மாதிரி. இப்போ நமக்காக செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவர் ஃபேமிலியை விட்டுட்டு வர மாதிரி தான் அவர் வராரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். விஜய் வந்து எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஆதரவு யாருக்குங்க? என்னோட நாங்கள் டிஎம்கே தான். டிஎம்கே. என்ன ரீசன்? ரீசன்னா நான் கூட்டணி கட்சியில் இருக்கிறேன். நான் விசிக விடுதலை சிறுத்தையில் கூட்டணியில் இருக்கிறதா நாங்கள் ஆதரவு போடுவோம். திமுக ஆட்சியில் நிறைய குற்றச்சாட்டு சொல்றாங்களே சொல்லிட்டு. அது எல்லா கட்சியும் தான் சொல்றாங்க. எந்த கட்சியும் எல்லா கட்சியும் தான் சொல்றாங்க. கொத்தமல்ல பாதுகாப்புன்னு எல்லா கட்சியும் தான் சொல்றாங்க. அதை என்ன முடியல. அதிமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் தான் நிறைய குற்றச்சம்பவம் நடந்திருக்கான். சர்வே கணக்கு எல்லாமே தான் சொல்லலாம். இது நல்லா நாங்கள் 10 கட்சி 10 பேர் கூட அவர் குச்சி ஓப்பன் பண்ணலாம். சட்டமன்றத்தில் என்ன தேர்தல் யார் முடிவு மக்கள் கையில் தான் இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு மேடம்? டிவிக்கு தான். என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? என்ன காரணம்? அது பர்சனலாக நிறைய இருக்கு, அது எப்படி ப்ரைவேட்டாக சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல வந்துட்டு மெயினாக வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு சேஃப்டியே கிடையாது. டிவிக்கே வந்தால் ஒருத்தர் நியூவாக வந்தால் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா டெஃபினட்டா மாறும். அதிமுக எதுவும் மக்கள் நல்லா செய்யல. அதிமுக செஞ்சிருக்காங்க, திமுகவும் செஞ்சிருக்காங்க. திமுக இதே டிஎம்கேல கூட ஒரு ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி ஒன்று விட்டாங்க. ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி விட்டதுல எல்லாருக்கும் ஃப்ரீ தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்துட்டு அதுலேயுமே ஃப்ரீ பஸ்ஸுங்கிறதுனால எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு ஸ்கூல் பொண்ணு ஏறி போயிட்டே இருக்கு, நிறுத்திட்டே இருக்காங்க. ஸ்டாப் கேட்டுட்டு வந்துட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. சப்போஸ் அவங்க போயிட்டே இருக்கும்போது ஹைவேஸில் பஸ்ஸோ ஏதோ ஒன்று வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு? அதனால உங்க ஆதரவு விஜய் தான். டெஃபினட்டாக. உங்க ஓட்டு யாருக்கு பாட்டிமா? நான் ரெட்டலிக்கு போடுவேன். ரெட்டலியா? ஐயா, வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு ஐயா? நான் எடப்பாடி தான் போடுவேன். ரெட்டை சின்னம் தான் போடுவேன். என்ன காரணம்? இப்போ வந்து ஏதோ சலுகைலாம் கொஞ்சம் அதிகமாக செய்கிற ஸ்டாலின் 5 வருஷமா எங்களுக்கு எதுவுமே சரியான செய்யல. பொன்முடி எம்எல்ஏ அமைச்சர் இருந்தார், எங்கள் பொன்முடி அவர் ஒன்றுமே செய்யல.
எங்கள் வார்டுக்கு ஜெயிச்சா 2 பீரியடா பொன்முடி எதுவுமே செய்யலை எங்களுக்கு. லைட்டோ ஒரு தெருவோ ரோட்டோ எதுவுமே சரியான போடல. திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராஜேந்திரன் பேர். உங்க ஆதரவு யாருக்குண்ணே? யாருக்கு சொல்லணும் அப்படின்றது எதுவும் கணிக்க முடியல. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசியல் எப்படி போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் எல்லாமே அரசியல்வாதிங்க அப்படின்றத விட அரசியல் வாழ்க்கை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒவ்வொருத்தன் ஏமாத்துறது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் ஓட்டு போட்டால் விஜயகாந்த் தான். என் மனசு என்ன சொல்றா, அன்னைக்கு என் புருஷன் என்ன பண்ணாரோ அதுதான் என் மனசு சொல்லும். அதுதான் செய்வேன் நான். யாருக்கு உங்க மனசு ஓட்டு போட சொல்லுது? வெளியில எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமா, இது பெரிய ரகசியம். ஆரம்பத்துல இருந்து 18 வயசுல இருந்து யோ ரகசியா. போனவங்க 3 ஜீவாத்மா நல்லவங்க எல்லாம் போயிட்டாங்க. கலைஞர், அம்மா, எம்ஜிஆர், கேப்டனு, அப்புறம் கேப்டனை விட்டு அப்படி தள்ளு. அவங்க 3 பேர் தான். எம்ஜிஆர் ஆட்சி நடத்தும் போது பாமாயில் 5 லிட்டர் எண்ணெய் மீனம்பாக்கத்தில் கொடுத்தன இருக்கும்போது நாங்கள்லாம் அப்படியெல்லாம் கொடுத்தாங்க. ஜெயலலிதா மகராட்சி, கலைஞர் இருந்தார். அவர் அடுப்பு தான் இன்னமும் எரியுது. அது அன்னைக்கு என்ன மனசு சொல்லுதோ அது பிரகாரம். அப்போ உங்க ஓட்டு ரெட்டலிக்கு தான், அதான சொல்ல வரீங்க? நான் தான் உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்ல. என் புருஷன் என்ன பாதையோ அந்த பாதை தான். சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு ஐயா? விஜய்க்கு. என்ன காரணம் ஐயா? ஒரு புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். யாருமே கற்றுக்கிட்டு வரல. நீ அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறாங்களே, எப்படி தெரியாமல் இருக்கும்? அந்த தான் கற்றுக்கிட முடியும். நான் என் பட்டிக்காட்டில் ஊரில் இருந்தேன்னா மெட்ராஸை பற்றி எனக்கு என்ன தெரியும்? ஒரு மாற்றம் வரணும். 52 இவங்க தான் இருக்காங்க. திமுக மக்கள் நல்லா செய்யலையா? அவங்க என்ன செஞ்சாங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதாவது எடப்பாடி வந்து அந்த கொங்க நாட்டு பகுதியில் இருக்கிற மந்திரிங்களாம் அந்த எங்கள் ஊர் பழமொழி இருக்கு, வெந்த வரைக்கும் மடியில் போடு, இருக்க வரைக்கும் எடுத்துக்கோங்கடான்னு போடுறோம். அந்த பழமொழி இவங்க மொத்தமாக இவங்க மொத்தமாக அமுக்கிட்டு போகிறவனுங்க இப்போ இருக்கிறவனுங்க. அதான் விஷயம். ஆனால் ஒருத்தர் மாற்றம் வரணும். விஜய் வந்தால் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறாது. வந்து செய்யணும், நம்ம செய்யணும், செய்வானுங்கிற நம்பிக்கை தானே. இப்போ நான் ஒரு வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரி பாரு எப்படி நடந்துக்கணும். அது மாதிரி வந்தால் தான் சொல்லணும். சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு எப்படி சொல்லுவேன்? வந்தால் என்ன செய்வான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கேள்வி கேட்குற ஆளுங்களையும் சரி கிடையாது. ஒரு 2 படம் நடித்தார், 500 கோடி ஆகி போச்சுங்க. அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு எதுக்குடா? எங்கள் அப்பா சம்பாரிச்சது துட்டு அவன் நிறையா இருக்குது, அவன் சம்பாரிச்சது நிறையா இருக்குது. அவனுக்கு 10 பிள்ளையா நம்ம மாதிரி என்ன மாதிரி 10 பிள்ளையா பார்த்துருக்கான், 2 பிள்ளை பார்த்துருக்கான். அவன் எனக்கு இருந்தது வரைக்கும் போதுங்கிற மனசு வருது. அது வரைக்கும் சந்தோஷம் இல்லையா? பின்ன இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ விஜய் அது கூட இருந்தார். சரி, அதுக்கு ஒரு ராசி வேணும். எல்லாத்துக்கும் வந்துடாது. சும்மா கூட்டம் கொடுது அது செய்யுது இது செய்யலாம். சும்மா இந்த பழமொழியெல்லாம் சொல்லிக்கிட்டே அலையக்கூடாது. அவன் வந்தால் செய்வானுங்க அந்த வார்த்தையை நீங்கள் மீடியாக்காரங்க கேட்காதாங்க. வந்து செய்யணுங்கிற உறுதி தான் வர்றான். ஓட்டு யாருக்கு? ஓட்டு உதயசூரியனுக்கு தான். என்ன காரணம்? ஓரளவுக்கு எல்லாம் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக நிறைய குற்றச்சம்பவம் நடக்குன்னு சொல்றாங்க. அது எப்போதும் நடக்கிறது தான். அது புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மாநிலத்திலும் நடக்குது. நம்ம மாநிலத்தை அதை விட கம்மி தான் சொல்றாங்க. அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சி தான் அதிகமாக நடந்திருக்கு சொல்றாங்க. இல்லை, அப்படிலாம் கிடையாது. எல்லா ஆட்சிலையும் நடக்கிற சம்பவம் ரிப்போர்ட் அப்படிதான் சொல்றாங்க. ஆட்சிலையும் நடக்கிறது தான். அதில் இப்போ கொஞ்சம் நவீன காலத்தில் கொஞ்சம் அதிகமாக நடக்குது. அதுக்காக ஆட்சியாளர் என்ன பண்ண முடியும்? இருக்கிற மக்கள் தான் நல்லொழுக்கத்தோட இருந்தால் நல்லபடியாக நடக்கும். ஆதரவு யாருக்கு பாட்டிமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆதரவு தான் ஏற மாட்டேமா. எங்க வீட்டான வந்து ரெட்டை வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு ப்ரோ? நம்ம டிவிக்கு தான் ப்ரோ. எப்பவுமே என்ன காரணம் ப்ரோ? ஒரு மாற்றம் வரணும் ப்ரோ. எப்பவுமே ஒரே ஆட்சி தான் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு மாற்றம் வரணும் கண்டிப்பா. அதனால இந்த டிவிக்கு தான் ப்ரோ. அதிமுக மக்கள் நல்லா செய்யலையா? எதுவுமே செய்யல ப்ரோ. சிட்டியில செஞ்சிருக்காங்க பத்தி, கிராமத்துல ஒண்ணுமே செய்யல ப்ரோ. ஒரு சாலை வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, எதுவுமே கிடையாது. விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறும். கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க எல்லாரும். ஒரு தேர்தலோட ஒரு சந்திக்கல எப்படி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? மக்களோட ஆதரவு ப்ரோ. நீங்களே பார்த்துருப்பீங்க. இல்லை எவ்வளோ இடத்துக்கு கூட்டம் வருது என்னன்னு பார்த்துருப்பீங்க. இளைஞர்களோட கூட்டம், மகளிர் அணி கூட்டம். கண்டிப்பா ஜெயிப்பாங்க. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா? ரெட்டலைக்கு. என்ன காரணம்? நல்லா செய்வாங்க. அப்போ திமுக எதுவும் செய்யலையா? அவரும் நல்லா செய்யறாரு. சரி, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்க பார்க்கலாம். ப்ரோ, வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு ப்ரோ? டிவிக்கு தான். என்ன காரணம் ப்ரோ? புதுசாக ஒரு மாற்றம் இருக்கணும் தான் ப்ரோ. 2 இதாக மாறி மாறி வராங்க. டிவிக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மாற்றம். விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? மாறும் ப்ரோ. ஓரளவு மாறும் தான் நினைக்கிறேன். கொடுத்து பார்ப்போமே ஒரு வாட்டி. ஆனால் வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்குண்ணே? வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் திமுகலாம் நிறைய செய்யறாங்க. அதனால திமுகவுக்கு போடுறதா எனக்கு பிடிக்கும். ஆனால் திமுக தான் நிறைய குற்றச்சம்பவம் நடக்குன்னு சொல்றாங்க. விலைவாசிலாம் வருந்துச்சுன்றாங்க. விலைவாசி உயர்வு தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்கல்ல. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க. நீங்க நிறைய பேர் வந்துட்டு அந்த காசுல தான் விலைவாசி உயர்ந்தாலும் நிறைய அந்த காசு கொடுக்குறாங்க இல்லையா? அதுவே மக்களுக்கு மகிழ்ச்சியா தானே இருக்குது. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்குண்ணே? எங்களுடைய ஆதரவு வந்து சீமான் இருக்கு. சீமான். என்ன காரணம்? சீமான் வந்து வரணும் ஒரு எங்களுக்கு ஒரு இது. ஏன்னா நிறைய இதுலாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால சீமானுக்காக நிறைய பாடுபடுறாரு. மக்கள் வந்து பணம் எல்லாரும் நம்ம எல்லா கட்சிக்கார பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்குவாங்க. ஆனா அவர்கிட்ட நம்ம பணம் கொடுத்து அவர் வர வைக்கணும் நம்ம நினைக்கிறது இல்லையா? இதில் உங்க ஓட்டு யாருக்கு ப்ரோ? என் ஓட்டு விஜய்க்கு போடலான்ட்டு. என்ன காரணம்?
காரணம் 2 பேரும் மாற்றி மாற்றி கொள்ளாடிக்கிறாங்க. டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே, ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே. 3வது புது மனுஷனை வரட்டும். விஜய் வந்தா எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறும். அதிமுக திமுக எதுவும் மக்கள் நல்லா செய்யலையா? செய்யல அப்பாற்பட்ட விஷயம். மக்கள் மேல இருக்க இன்னும் சுமைகளை தான் சுமை கொண்டு போறாங்க. 10 லட்சம் கோடி கடனா? ஆமா, 10 இல்ல 14 வருது. இந்த 4 வருஷத்துல எடப்பாடி விட்டு போகும்போது 9 லட்சம் இருந்து இப்ப டபுள் ஆகிட்டாங்க, 14 லட்சம் கோடி ஆகிட்டாங்க 4 வருஷம். அதான் ஸ்டாலின் பண்ண சாதனை. திமுக ஆட்சி தான் சிறப்பாகுதுன்றாங்க. மகளிருக்கு இலவச பேருந்து மாசம் 1000 ரூபாய். அதெல்லாம் மகளிர் எடுத்து நம்மள பிச்சைக்காரன் ஆக்கிறாங்க. இலவசன்ற பேரை கொடுத்து ஒரு மனிதனை பிச்சைக்காரன் ஆக்கிறாங்க. அந்த 10 ரூபாய்க்கு கூட டிக்கெட் இல்லாம நாங்க இருக்கோம். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு ஐயா? நம்ம ஓட்டுக்கு ஸ்டாலின் தான். நம்ம ஓட்டு ஸ்டாலின் தான். எப்பவுமே அவரு தான் போடும். ஆனா இந்த திமுக ஆட்சி தான் விலைவாசி உயர்ந்து போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. அப்படின்னு சொல்றவங்க சொல்றாங்க. எல்லாம் கரெக்டா முடியுமா? எவ்வளவு பாதுகாப்பு பண்றாரு அவரு. சும்மா சொல்லவா, வாய்க்கு வந்தா இது ஒன்றும் சொல்ல வேண்டியது தானே. தலைவருக்கு தான் எங்க ஓட்டு. தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா? நாங்கள் திருமாவளம். திருமாவளம். என்ன காரணம்? ஆமாம், வீசிக்க நாங்கள் பரம்பரையாக நாங்கள் அவங்க ஓட்டு எலெக்ஷன் நின்றுலேருந்து அவங்க தான் போடுவோம். சூரியன். ஆமாம், எங்கள் அப்பா காலத்துலேருந்து சூரியன். இது முக ஸ்டாலின். இப்போ வந்து திருமாவளம் தான் நான் போடுவேன். ஓகே. விஜய்க்கு. என்ன காரணம்? புதுசா வரவங்களுக்கு வழி விடுவோம். விஜய் வந்தாலும் நல்லா செய்வாரு. விஜய் வந்தாலும் மாறும் நினைக்கிறீங்களா? மாறும். அதிமுக நம்பிக்கை இருக்குது. அதிமுக திமுக எதுவும் மக்கள் நல்லா செய்யலையா? திமுக இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்புறம் என்ன, அப்புறம் விலைவாசில அதிகமா இருக்குது. விஜய் வரட்டுமே. ஏடிஎம்கே. என்ன காரணம்? என்ன காரணம்னா கேங்ஸ்டா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வேற ஒன்றும். சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்குன்னா? டிவிக்கே தான். என்ன காரணம்? அவர் நான் மால் ரசிகன். அவருக்கு ரசிகன். அதனால அவர் வரணும் ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். விஜய் வந்தா எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? கம்பல்சரி மாறும்ன்றது வாய்ப்பு கம்பல்சரி மாறும். அதிமுக திமுக எதுவும் மக்கள் நல்லா செய்யலையா? ஆல்ரெடி அதிமுக தான். இப்பதான் மாறினாலும் நான் ரசிகன்றது அப்படியே மாறிட்டேன். வேற ஒண்ணு ஏன்னா பாப்போம், ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும்ல. உதயசூரியன் தான். என்ன காரணம்? ஏன்னா எங்களுக்கு அவங்க செய்யறது எல்லாமே கரெக்டாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த திமுக ஆட்சி தான் விலைவாசி உயர்ந்து போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. அது மத்திய அரசு இல்லைங்க சொல்லணும். மத்திய அரசு சொல்லாம இங்க மாநில அரசு சொல்லி ஒண்ணும் இல்லைங்களே. அவங்க சிலிண்டர் இன்னைக்கு விலை ஏறி போச்சு. சில பேர் இல்ல நம்ம இந்த தமிழ்நாடு அரசு தாங்கிறாங்க. அது மத்திய கவர்மெண்ட்ல இருக்கு. பொதுவா எல்லாம் விலைவாசின்னு சொல்றேன். சிலிண்டர் மட்டும் இல்ல, எல்லாமே விலைவாசி உயர்ந்து போச்சு. உங்களுக்கு அது மாதிரி ஏறதுனால தான் இதுவரை விலை ஏத்துறாங்க. மேடம், வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? கண்டிப்பா வந்து டிவி கேக்குதான் எங்க ஓட்டு. ஏன்னா ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவை. இப்போ நானே வந்து ஒரு காமன் பர்சன் தான். நான் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இல்லைன்னா போக போக தான் என்னால் வளர்த்துக்க முடியும். ஸோ டிவி கேக்கு தான் என்னோட ஓட்டு. விஜய் அவர்கள் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கணுங்க. எவ்வளவு நாள் தான் டிஎம்கே, ஏடிஎம்கே, சீமான் இந்த மாதிரி எவ்வளவு நாள் தான் ஏன் அவங்க மேல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். தனியாக வந்தாங்க, அவங்க அப்பா அம்மா மூலியமா தானே வந்தாங்க. அதனால டிவி கேக் வந்து ஒரு கண்டிப்பா சேஞ்சஸ் வரும்னு சொல்லி நான் நம்புறேன். அதிமுக திமுக எதுவும் மக்கள் நல்லா செய்யலையா? இது வரல எதுவும் செய்யலைங்க. ஒரு 2 வாரத்திலே வந்து கிட்டத்தட்ட அபியூசிங் கேஸ் வந்து 12க்கு மேல இருக்குங்க. இந்த 2 வாரத்துல பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது இந்த ஆட்சியில. அதனால டிவி கேக்கு தான் எங்க ஓட்டு. யங்ஸ்டர்ஸ்க்கு எங்களுக்கு தெரியல, பூமர்ஸ்க்கு வேணா தெரியும். டிஎம்கே ஏடிஎம்கே தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யங்ஸ்டர்ஸ் மோஸ்டா வந்து எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க, எல்லாரும் எஜுகேட்டடா இருக்காங்க. ஸோ டிவி கேக்கு தான். சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்குன்னா? எனக்கு திமுக தானே ஆதரவு பிடிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் நிறைய கணபதியெல்லாம் நல்லா நிறைய செஞ்சிருக்காரு. இப்படி அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பேன். திமுக ஆட்சியில் தான் விலைவாசி உயர்ந்து போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. சரிதானே, அவங்க ஆட்சியிலையும் இந்த மாதிரிலாம் இருந்ததுண்ணே, இல்லாமலாம் கிடையாது. எந்த ஆட்சியிலுமே அது நடக்கிறது உண்மை. அதிமுக ஆட்சி கம்பேர் பண்ணும்போது திமுக ஆட்சியில் அதிக குற்றச்சம்பவம் நடந்திருக்கான். அப்படி சொல்றதெல்லாம் அறிவியல்கள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, முட்டாளுக்கு செய்யற பேச்சு அது அப்படின்னு நான் சொல்றேன்னா. இல்ல, இது சர்வே சொல்லுது, ரிப்போர்ட்டே சொல்லுது. சர்வே சொல்லுங்களாண்ணே, ஒரு மூடத்தரமான பேச்சு அப்படின்னு நான் தான் அப்படிதான் சொல்லுவேன். இவங்கன்னா அவர் ரசிகன் நான். பட் அது புதுசா வராரு. அதிமுக எல்லாம் ஆண்டாங்க, இது புதுசா வர செய்யலாம் சொல்றாரு. ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறோம். இளைஞருக்கு வேலை இல்லை, ரொம்ப மாற்றம் எதிர்பார்க்கும். விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? கன்ஃபார்மா மாறும். நான் வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்குன்னா? டிவிக்கு. என்ன காரணம்? புதுசா ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ரொம்ப ஆசை, அதனாலதான். விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாறும்னு ஒரு நம்பிக்கை தானே, அதனால கண்டிப்பா போடலாம். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்குமா? டிவிக்கு. விஜய்க்கு தான். என்ன காரணம்? இல்ல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே தான். அதிமுக திமுக மக்கள் நல்லா செய்யலையா? செய்திருக்காங்க. இவரு கொஞ்சம் செய்வார்னு எல்லாரும் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இவருடைய இது கொஞ்சம் தெரியுது, செய்வாருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. விஜய் வந்தா எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறும். இந்த ஜென்ரேஷன் எல்லாமே டிவிக்கு தானே சப்போர்ட் பண்றாங்க. தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்குமா? ஓட்டா யாருக்கு போடணுமா? யாருக்கு வேணாலும் போடுவோம். உங்க ஆதரவு யாருக்கு? இந்த ஓட்டு விஜய்க்கு போடுவோம். விஜய்க்கா? என்ன காரணம்? எல்லாம் சொல்றாங்க, அதனால போடுவோம். விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? நான் பார்க்கல, போடுறது. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? டிவி கேட்கும். என்ன காரணம்? இப்போ அவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றது. அதிமுக திமுக எதுவும் மக்கள் நல்லா செய்யலையா? இப்போ வந்து அவங்க
ஆட்சி முடிய போகுது அப்படின்ற போது தான் அவங்க நல்லது செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க செய்யலை. இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்காக ஓட்டு போட்டுருக்கலாம். இப்போதான் கடைசியாக இப்போதான் லேப்டாப்பில் தராங்க. போன வருஷம் யாருக்குமே தரல. அதனால டிவிக்கு. விஜய் வந்தால் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறோம். வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு மேடம்? டிவிக்கே தான். என்ன காரணம்? பெண்களுக்கு நல்ல ஒரு இது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அதிமுக திமுக எதுவும் செய்யலையா மக்களுக்கு? இல்ல, ஃப்ரீயா பஸ் விட்டு எங்க போய் நிறுத்துறாங்க, ஒரு ஸ்டாப் விட்டு அடுத்த ஸ்டாப்ல தான் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு என்ன பயன்? எதுவுமே இல்லை. ஆனா டிவிக்கே. விஜய் வந்தால் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறும். மேடம் வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு மேடம்? விஜய்க்கு தான். விஜய் தான். என்ன காரணம்? வந்து ஏதாச்சும் செய்வாரு. அதிமுக திமுக எதுவும் நல்லது செய்யலையா மக்களுக்கு? செஞ்சாங்க, இருந்தாலும் இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். விஜய் வந்தால் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை தான். வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? விஜய் அண்ணாக்கு தானே. என்ன காரணம்? தெரியல, நான் அவங்களுக்கு ரசி, எனக்கு அவங்க ஃபேன், அதனால விஜய் அண்ணா. விஜய் வந்தால் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறும். அதிமுக திமுக எதுவும் மக்கள் நல்லா செய்யலையா? எனக்கு இது வரைக்கும் செஞ்சது இல்லை, அதனால நான் விஜய் அண்ணாக்கு போடுறேன். சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கா? டிவிக்கு. என்ன காரணம்? புதுசா ஒருத்தருக்கு வந்தா நல்லா இருக்கும். ஜெயிக்க மாட்டாரா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. அதிமுக திமுக எதுவும் மக்கள் நல்லா செய்யலையா? அவங்க எதுவும் செய்யலங்க. இப்ப இருக்கிற கட்சி வேணாம், புது கட்சி வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்தா எல்லாம் மாறும். எல்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கும். செய்வாருன்ற நம்பிக்கை தான். இதுல உங்க ஆதரவு யாருக்குமா? விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். என்ன காரணம்? விஜய்க்கு என்ன காரணம்னாக்கா, இருக்கிற கஷ்டத்துல அவர் வந்தாக்கா கொஞ்சம் பசங்க நல்லா இருக்கும். கொஞ்சம் பொம்பளை பசங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். ஏன்னா வயசா புள்ள இப்ப இவங்க எல்லாம் வந்து ஜெயிச்சு கிளம்போட்ல சேர்க்கிறேன், பட்டம் வாங்கி தரேன், இத்தனை வருஷமா கிடையாது. ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. பொழப்பு பசங்க போனாதான் பொழப்பு. அதிமுக திமுக எதுவும் செய்யலையா மக்களுக்கு? இன்னும் கிடையாது. இப்ப கூட இந்த காசெல்லாம் ஏதோ மகளிர் அது இது வந்துச்சு, ஒண்ணுமே வரல. நானும் 2 வாட்டி எழுதி கொடுத்தேன், எதுவுமே கிடையாது. வந்தா நமக்கு நாட்டுக்குன்னு சொல்லி போயிட்டு எதுனா ஒண்ணு செய்யணும். புரியுதா? ஒன்றும் கிடையாது. அதாவது சின்ன பசங்க வந்தா நல்லது.